சீரமைத்தல் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன பகிரலாம்? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நீராடக்கூடிய புனித நீராடல் பகுதிகளில் ஒன்றான கடற்கரை பகுதியிலே கடல் அரிப்பு கடந்த 2 மாதமாக ஏற்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 50 அடி நீளத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. 8 அடி ஆழத்திற்கு அந்த கரைப்பகுதியில் கடல் அரிப்பால் பள்ளமும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் அந்த கடல் அரிப்பால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக தற்பொழுது சென்னை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. தூத்துக்குடியினுடைய மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்களும், அதே போன்று இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சரான சேகர் பாபு, தூத்துக்குடியை சார்ந்த அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இந்து சமய அறநிலையத்துறையின் உயர் அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு அரசினுடைய புவியியல் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசி வருகின்றார்கள். ஏற்கனவே மத்திய அரசினுடைய புவியியல் துறை அமைச்சகத்தின் மூலமாக கடல்சார் வல்லுநர்கள் குழு தூத்துக்குடியினுடைய திருச்செந்தூர் பகுதியிலே ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார்கள். கடல் அரிப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்து அவர்கள் தரப்பில் மாநில அரசுக்கு சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கடல் அரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மத்திய புவியியல் குழுவினர் மாநில அரசுக்கு சில பரிந்துரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடல் அரிப்பை இயற்கைக்கு மாறான விஷயங்கள் இல்லாமல் எவ்வாறு சரி செய்வது, இயற்கை தடுப்புகளை கொண்டு அவற்றை எவ்வாறு சரி செய்வது என்பது குறித்து ஆலோசிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் தற்பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.